ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நியூயார்க் மேயராக மம்தானி பதவியேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நகரமான நியூயார்க்கினுடைய 112வது மேயராக இந்தியா வம்சாவளியை சார்ந்த சோரான் மம்தானி அப்படிங்கிறவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க் நகரை ஆளும் முதல் தெற்காசியா வம்சாவளியினர் மற்றும் முதலாக ஆளக்கூடிய முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த பதவியை வந்து பெற்றிருக்காரு. ஸோ இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட். ஸோ டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் தான் இந்த சோரான் மம்தானி அப்படிங்கிறவர். ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ரிபப்ளிக் கட்சியை சார்ந்தவர். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுதர்சன சக்கரம் உருவாக்கத்தில் டிஆர்டிஓ முக்கிய பங்காற்றும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டிஆர்டிஓவில் வந்து கவர் ஆகும். ஸோ டிஆர்டிஓ அப்படிங்கிறது டிஃபென்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய அமைப்பு. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டிலேயே நம்ம நாட்டிற்கு தேவையான அந்த ஏவுகணைகள், ஆயுதங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 1958ஆம் ஆண்டுல தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இதனுடைய 68வது நிறுவன தினத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ இது வந்து சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் டோம் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இது வந்து பல அடுக்கு அந்த வான் பாதுகாப்பு திட்டம் தான் இந்த அயன் டோம்னு சொல்லக்கூடியது. அதாவது வேற நாட்டில இருந்து ஏதாவது ஏவுகணைகள் அதாவது நம் நாட்டிற்குள்ள வர மாதிரி இருந்தால் இது பல அடுக்குகளில் என்ன பண்ணோம்னா அதை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு திறனை பெற்றிருக்கக்கூடியது தான் இந்த சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம நாட்டிலையும் மிக முக்கியமான இடங்கள்ல வந்து இதை அமைக்க போறாங்க. இராணுவ தளங்கள், இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள்ல இந்த சுதர்சன சக்கரம் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை கொண்டு வர போறாங்க. ஸோ இதை செய்யக்கூடியது யாருன்னு பார்க்கும்போது நம்ம நாட்டிற்கு உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய இந்த டிஆர்டிஓ. ஸோ இவங்க தான் அதை உருவாக்க போறாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க. ஸோ அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நிறுவன தினத்துல வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸினுடைய மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா கவுஹாத்தி இடையே முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ வந்தே பாரத் அப்படிங்கிறது நம்ம சொந்த உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ட்ரெயின் தான் வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின். ஸோ முதலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 2019ஆம் ஆண்டு முதலாக இந்த வந்தே பாரத் ரயிலை வந்து இயக்கி இருப்பாங்க. ஸோ எங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது நியூ டெல்லியில இருந்து வாரணாசி வரைக்கும். ஸோ இதை யார் வந்து உருவாக்கி இருப்பான்னு பார்க்கும்போது இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி சென்னையில் இருக்கக்கூடிய ஸோ இந்த நிறுவனம் தான் அரசு நிறுவனம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதலாக அந்த வந்தே பாரத் அப்படிங்கிற உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த ரயிலை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அது வந்து நியூ டெல்லியிலேருந்து வாரணாசியில் 2019ஆம் ஆண்டு முதலாக இயக்கப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ரயிலில் படுக்கை வசதியையும் புதிதாக உருவாக்கி இருக்காங்க. ஸோ இது எங்கிருந்து எங்க முதலாக இயக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து அசாமினுடைய தலைநகர் கவுஹாத்தி வரைக்கும் இந்த வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயிலானது இயக்கப்பட இருக்கு. ஸோ இதனுடைய மொத்த அந்த கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, அதாவது கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து கவுஹாத்தி வரைக்கும் 966 கிலோமீட்டர். அதே மாதிரி இந்த ஆண்டு இறுதியில பார்த்தீங்க அப்படின்னா வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில்கள் வந்து 12
மேலும் 12 ரயில்கள் வந்து உருவாக்கப்பட இருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கடந்த ஆண்டு 166 புலிகள் உயிரிழப்பு. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4ல என்விரான்மெண்ட்ல கன்சர்வேஷன்ல வந்து கவர் ஆகும், பயாலஜிக்கல் கன்சர்வேஷன்ல. ஸோ இந்தியாவில் கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 166 புலிகள் வந்து இறந்ததாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விடையும் 40% கூடுதல். ஸோ நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா புலிகள் மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மத்திய பிரதேச மாநிலம். ஸோ இங்கே தான் அதிக அளவில் வந்து புலிகளானது இருக்கு. ஸோ அதனால தான் மத்திய பிரதேச மாநிலம் புலி மாநிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா 55 புலிகள் வந்து இங்க இறந்திருக்கு. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரம், கேரளம், அசாம் போன்ற மாநிலங்களில் முறையே 38, 13, 12 புலிகள் வந்து இறந்திருக்கு. ஸோ இதற்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா இப்ப புலிகள் பாத்தீங்கன்னா நம் நாட்டினுடைய தேசிய விலங்கு. ஸோ இதனுடைய உயிரிழப்பிற்கு காரணம் அந்த புலிகளுக்கு இடையே அந்த அதிகார மோதல் தான் அப்படின்னு இதுல வந்து சொல்லியிருக்காங்க.